யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா இட் வில் ஹேவ் அ ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் பிலோ தட் இட் வில் ஹேவ் பிரான்ச்சஸ். அது யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். கனரா பேங்க் நம்ம எடுத்தோம்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் இருக்குது. பிரான்ச்சஸ் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்கு. ஸோ அது யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் கிராஸ் ரூட் லெவலில் ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பேங்க் இருக்கும், ஸ்டேட் லெவலில் ஒரு பேங்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெடரேட் இன்டு ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 190 பேங்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 190 பேங்க்ஸ் இருக்குது. இந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தெர் பி காமன் ஒரு பேங்க் கால்டு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த சென்ட்ரல் பேங்க்குடைய ஒரு அங்கமே உடைய, பட் தே ஆர் நாட் பிரான்ச்சஸ். ஈச் பேங்க் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. வேறஸ் கமர்ஷியல் பேங்க்கில் நம்ம கனரா பேங்க் வந்து கேன் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி, பட் இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கனரா பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இண்டிபெண்டன்ட். லைக் சிங்கிள் பேங்க்கில் செப்பரேட்டாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஃபார் ஃபினான்ஷியல் அண்ட் மானிட்டரி பர்பஸ் ஒன்லி தே வில் ஹேவ் அ ஃபெடரேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஒரு 23 பேங்க் இருக்குது. அவங்களெல்லாம் சேர்ந்து ஸ்டேட் லெவலில் தேர் காட் அன் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் போயிருக்கீங்கன்னாக்கும் பாரிஸ் கார்னரில் ஒரு குருவியும் ஒரு பறவையும் இற விடுற மாதிரி ஒரு படம் போது ஒரு 7-8 ஸ்டோரி பில்டிங் இருக்குது. இந்த பாரிஸ் கார்னர்னு சொல்கிறது அது பண்ணுறதுல அந்த பில்டிங் அதுதான் அபெக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் இண்டிபெண்டன்ட் பேங்க்ஸ், பட் இட் இஸ் ஃபெடரேட்டட் இந்தியா 3-tier ஸ்ட்ரக்சர். பிரைமரி லெவலில் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் பேங்க்கு, ஸ்டேட் லெவலில் இந்த டிஸ்ட்ரிக்ட் பேங்க்கெல்லாம் சேர்ந்து ஆகிருக்கும். பட் ஆல் ஆர் இண்டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 190 பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். என்ன ஆக்டிவிட்டீஸ்னால் பேசிக்கலி டு ப்ரொவைட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டு தி ஃபார்மர்ஸ். கிராமத்து வங்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வங்கி சிட்டியில் இருக்காது. மெயின் ஆப்ரேஷனு அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்குற மட்டும் நாங்கள் சார் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் டெபாசிட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரேஷன் கடை பண்ணுறாங்க, இப்போ காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இந்த பேங்க்கு தனியாக ஆக்டிவிட்டி. 190 பேங்க்கில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 பேங்க் ஃபார் லாஸ்ட் 15 இயர்ஸ் கண்டினியூஸாக இது வந்து இருக்கும். 19 இயர்ஸாகவே இந்த பேங்க் தான் நம்பர் 1 தான். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நல்ல பேங்க்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் அச்சீவ் பண்ண பேங்க்கை பார்த்தோம்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இது ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் தே கேரி அவுட் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ். ஒரு பேங்க் என்ன பண்ணணுமோ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த சொசைட்டிக்கு இந்த பேங்க் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் வை வி ப்ராட் இட் ஹியர். இட் இஸ் தாடிக்கொம்பு அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்னு சொல்லலாம். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்சைட் இஸ் அ பேங்க் சொசைட்டின்னு. ஏன்னா இந்த கோஆபரேஷன் சொல்லுறது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் கம்ப்யூட்டர் பீப்புள் ஹேவ் கன்ஃபியூஷன் சொசைட்டி பேங்க் என்ற வித்தியாசம் இருக்குது. ஃபார் அவர் ஆப் மொபைல் டெவலப்மெண்ட் யூ வில் சே இட் இஸ் அ பேங்க் ஒன்லி. கோஆபரேட்டிவ் பேங்க்னு வச்சுக்கோங்க. தாடிக்கொம்பு கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பேங்க்குடைய செக்ரட்டரி மிஸ்டர் ரமேஷ், நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட், அலுமினி ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். He studied his BA Cooperation at Gandhigram University and then he joined as a secretary in this society. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் சொசைட்டி, இப்போ மாறிடுச்சு. பட் ஹீ இஸ் ஃபார் த லாங் 30 இயர்ஸாக ஹீ இஸ் தி பர்சன் ஹூ இஸ் ரன்னிங் தி சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 சொசைட்டி. போத் இன் தி டெபாசிட், லிண்டிங், ரெக்கவரி, ரேஷன் கடை எல்லாம் வரிசையாக அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே நம்பர் 1 ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காந்திராம் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்காரு லைக் இல்லையா. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் எங்கே போனாலும் ஷைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மிஸ்டர் ரமேஷ். ஸோ அவரும் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த விசிட்டுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னாலும் நம்ம கமர்ஷியல் பேங்க்கில் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க எப்படி அந்த பேங்க்குடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்களோ அதே மாதிரி ஒரு பேங்க்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ இந்த மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மொபைல் ஆப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விசிட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அவங்க ஒரு சந்தேகங்கள்லாம் வரும்போது அவங்க வருவாங்க. வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணி என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேடம் தான் அந்த கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டு அவங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டி கோஆப்ரேஷன் சொல்லிட்டு. Thank you.